டேய் மணி 10:30 ஆயிடுச்சு, இன்னும் தூங்கலையா நீ? இந்த பசில முடிச்சுட்டு தூங்குறமா. அடுத்த வாரம் செஸ் காம்படிஷன் இருக்கு. அது உன் மூளைக்கு வேலை கொடுக்கற காம்படிஷன். இப்படி தூங்காம இருக்கிறது நல்லதில்ல. அதாம்மா மூளைக்கு வேலை கொடுக்குதா? மூளைக்கு தேவையான ஓய்வு கொடுக்கணும். அதிக நேரம் கண் முழிக்க கூடாது. சீக்கிரம் தூங்கு. சரிம்மா. செஸ் விளையாடும் போது நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்பா சாப்பிடக்கூடாது? இப்படி எல்லாம் சாப்பிட்டா கவனம் விளையாட்டுல இருக்காது. அது மட்டும் இல்ல, தூக்கமும் வரும். சரிப்பா. தம்பி, அப்பா இந்தா. இது எதுக்குப்பா? செஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறல்ல, அதுக்காகத்தான். செஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு இது எதுக்குப்பா? செஸ் மட்டும் விளையாடினா போதாது, மூளைக்கு வேலை கொடுக்கற மாதிரி ஏதாவது செய்யணும். இந்த கியூபை வச்சு பிராக்டிஸ் பண்ணு, நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூப்பா. விளையாடுங்க. என்னாச்சுப்பா, இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு போட்டியில கலந்த கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. வேற பேண்ட் மாத்திட்டு வர சொல்லிட்டாங்கம்மா. சரி வா, வீட்டுக்கு போலாம். அரை மணி நேரத்துல வர சொன்னாங்கம்மா. வீட்டுக்கு போனா நேரம் ஆகும்மா. வேற பேண்ட்டுக்கு என்னடா பண்றது? நேத்து நல்லா பயிற்சி எடுத்திருந்தேன், ஆனா என்னால கலந்துக்க முடியாம போயிடும் போல இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேணாமா? நீங்க சொன்னபடிலாம் செஞ்சேனே, வேற என்ன செய்ய முடியும்? நாங்க சொன்னதையெல்லாம் நீ சரியாதான் செஞ்ச. ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சியான்னு யோசிச்சு பாரு. அண்ணா, இந்தா. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்? இதெல்லாம் சாப்பிட்டா மூளை மந்தமாயிடும். யார் சொன்னா? அப்பா தான் சொன்னாங்க. கொஞ்சமா சாப்பிட. நான் பிராக்டிஸ் பண்ணணும். நவுரு. என்ன பிராக்டிஸ்? பார்த்தா தெரியல. இதுல நீ என்ன பிராக்டிஸ் பண்ண போற? ஸ்டேட் லெவல் செஸ் காம்படிஷன்ல கலந்துக்க நான் செலக்ட் ஆயிருக்கேன்ல. அப்படியா? ஆமா, அதனால மூளைக்கு வேலை கொடுக்கறதுக்காக தான் இத வச்சு பிராக்டிஸ் பண்றேன். அப்ப நீ சரியான மூளைக்காரனா? அப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நடிச்சுக்க ஆள் இல்லல்ல. யாரும் இல்லதான், அதுக்காக நீ தற்பெருமை பேசாத. தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகழை நாடுவதும் புகழல்ல. கேட்டல்ல? எனக்கு தகுதி இருக்குன்னு சொல்றதுல என்ன தப்பு? தகுதிய சொல்றது தப்பு இல்ல, ஆனா பெருமையா சொல்றதா தப்பு. பெருமை எல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சும்மா என்ன குறை சொல்லாத. அண்ணா, பசில் விளையாடலாமா? நான் தூங்க போறேன். இவ்ளோ சீக்கிரம் தூங்க போறியா? நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் நல்லா செஸ் விளையாட முடியும். காம்படிஷன்ல தூங்குற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. நீதான் சரியான தூங்கு மூஞ்சி அழு மூஞ்சி எல்லாமே. லூஸ் தனமா பேசாம போ. சரி விடு. காம்படிஷன்ல ஜெயிச்சா என்ன கொடுப்பாங்க? ஜெயிச்சா பீட்சாவும் பர்கரும் தராங்க. அப்படியா? நல்ல வாய போல லூசு. ஜெயிச்சா கோல்டு மெடல் கொடுப்பாங்க. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் ஜெயிக்கிறான். கேட்டல்ல? உன்னை பத்தி உள்ளத சொல்றேன். உள்ளத சொல்றேன்னு மத்தவங்களை மட்டமா சொல்றது தப்பு. மட்டமா நடந்துக்கிட்டா மட்டமா தான் பேசுவாங்க. அப்ப ஏசப்பா வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்ட. அதெல்லாம் கீழ்ப்படியதான் செய்யற. நீ நல்லா கீழ்ப்படி.
ஆமா அம்மா, தற்பெருமை பேசி மத்தவங்கள மட்டம் தட்டி ஏசப்பாவோட வசனத்துக்கு கீழ்ப்படியாம நடந்துகிட்டம்மா. நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு வேத வசனம் சொல்லுது. ஏசப்பாவே மனுஷனா வாழ்ந்தப்ப மரணம் வரைக்கும் கீழ்ப்படிஞ்சுதான் நடந்தாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படி, உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு வெற்றியை தருவாங்க. ஏசப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே உங்க வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். புத்தாண்டு சலுகைய 50% தள்ளுபடி விலையில பேண்ட் சட்டு விக்கிறோம். வாங்கம்மா வாங்க. புத்தாண்டு சலுகைய 50% தள்ளுபடி விலையில பேண்ட் சட்டு விக்கிறோம். வாங்கம்மா வாங்க. புத்தாண்டு சலுகைய 50% தள்ளுபடி விலையில பேண்ட் சட்டு விக்கிறோம். வாங்கம்மா வாங்க. வா, புத்தாண்டு சலுகைய 50% தள்ளுபடி விலையில பேண்ட் சட்டு விக்கிறோம். வாங்கம்மா வாங்க. இந்த பேண்ட் கரெக்டா இருக்கும்ல? நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிச்ச உடனேயே உன்னை அற்புதமா போட்டியில கலந்துக்க வச்சு வெற்றியும் கொடுத்துட்டாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் ஃபிலிம் பாத்தீங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஓகே,